வாவ், கால் படி நனைஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய அட்டை. அந்த இடத்துல மட்டும் ஏதாவது பாறை இருந்துச்சுன்னா மண்டை ஓப்பனாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நனைஞ்சா என்ன, நனையலாம் என்ன. கைப்புல்ல ஜாவது டீம், தேங்க்ஸ் அ லாட். இட்ஸ் சூப்பர் ஆசம் ஹியர். தரமாக இருக்குது ட்ரெயில். லிட்ரலி பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மசிலும் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் செமையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த உள்பாதம், கட்டை விரல், சுண்டு விரல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லிட்ரலி டயரிங். அதுவும் வந்து இந்த கணுக்கால் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் என்கேஜ்டு. அதில் காஃப் ரைசஸ், அதுக்கப்புறம் நம்ம பேர் ஃபுட்டில் மினிமல் ஷூஸில் பண்ண ட்ரைனிங் இங்கே தான் அதனோட எஃபெக்டை காட்டுது. லிட்ரலி இட்ஸ் அமேசிங். நைஸ் ஒன். ரைட், கன்ஃபியூசிங் ஒன். இதுதான் பார்த்து ஆரஞ்சு ரிப்பன். Nice. It's good. Look at the pathway, guys. Literally breathtaking. Going good. Nice. ஷேடில் போகிறதுனால நல்லா இருக்கு. அமேசிங். ஒரு திக்கு தெரியாத காட்டில் ஒரு அருமையான ட்ரையல். சூப்பருங்க. worth all the way coming here. செம. look at the stream. அருமை. சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? சின்னதாக ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி சவுண்டு சில வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வழியெல்லாம் பறந்து போகுது. அருமை. ஓ, போயிட்டு ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. 34.87, 948 மீட்டர் எலிவேஷன் கிளைம்ப் ஆகிருக்கு. டைம் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 34 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். எனிஹோ தெரில எவ்வளோ டைம் ஆக போகுதுன்னு. ஏன்னா இன்னொரு ஸ்டீப் அசெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டீப் டிசெண்ட் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டேன். இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. let's see how things gonna be. look at the trail guys. அப்படியே அந்த பாதையிலேருந்து வந்து இங்கே சின்னதாக ஒரு ஓடை சில ஒரு சவுண்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே இப்படி மேலே போகிறோம். சிறப்பு, மிக சிறப்பு. literally I have no words to say. I'm just sulking in the beauty of nature. இது ஒரு போதை தாங்க. இது சொல்லப்போனால் ஒவ்வொரு டைமும் ஒரு அசெண்டு முடிச்சுட்டு டிசெண்டாக ஏறும்போது it just gives some highness. literally
அதான் ஒவ்வொரு டைமும் ஒரு ரேஸை முடிக்கும் பொழுது ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் தான். அது ஒரு போதை தான். திடீர்னு யோசித்தா கொஞ்சம் பயமாகுது. என்னடா ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல் வருமா? ஐயோ, சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காது. விசில் இருக்குது, விசில் ஊற்றிக்கிட்டே போக வேண்டியது தான். வழி கிளி மாறி போயிட்டேன்னா. ஸோ நல்லாயிருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. 35.79 கோயிங் குட். அப்படியே ரோலிங்காக இருக்குது. சின்னதாக கிளைம் வருது, சின்னதாக ஒரு டிசெண்டு. பட் ட்ரையல் இஸ் அமேசிங், ரியலி ஒர்த் இட். ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே போகிறோம். நைஸ். ஏய், ராய்க்கல் இருக்குப்பா இங்கே. இதான் காட்ட நினச்சேன் பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ தட்ஸ் த ராய்க்கல். அருமை இல்லை? அப்பா, நைஸ். பார்த்துட்டப்பா ராய்க்கலை. Trail club, right. Another water crossing. Good. This is awesome. அருமை. நல்லா இருக்கும் போல் இருக்கே. ஒரு தெரப்பியை எடுத்துக்கலாமா அப்படின்னா? ஸ்ட்ரீம் நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் இலைப்பாரி விட்டு செல்லலாம்னு உள்ளே இறங்கிட்டோம். ஃபோன் எடுத்து வச்சிட்டாங்க. ரைட். மை காட். ஆக்சுவலாக தண்ணியெல்லாம் கொஞ்சம் தெளிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது. இந்த சுகம் ரோடு ரன்னிங்களே கிடைக்குமா மக்களே? சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. முடிஞ்சு. நைஸ் டிப். ஓ, ஆஃப்டர் நைஸ் டிப் கண்டினியூவிங். ஓ, நைஸ். 36.6 kilometer, 6 hours 30 minutes ஹார்ட் ரேட். இப்போ செம்மையாக குறைஞ்சி போச்சு. தண்ணியில் இறங்கி ஒரு வெரி ரெஃப்ரெஷிங் ஒன். அட்லீஸ்ட் லைக் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் இந்த கால் பாதம் ஒரு மாதிரி பிடிக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி I'm totally all right. Okay, going good. பார்ப்போம். டோட்டலாக
97 meters elevation கிளைம் பண்ணியிருக்கு. குட். ஸோ இதுக்கு மேலே இந்த ரேஸ் வந்து மஜாவாக முடியாது. சூப்பர். ரைட், 40 kilometers டன். 7 மணி நேரம் 9 நிமிஷம் ஆச்சு. ஹார்ட் ரேட் இஸ் குட், 135. டோட்டலி 1156 meters எலிவேஷன் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2.5 kilometers and another 3 or 4 more to cover in the road. அதுக்கப்புறம் ட்ரெயில் இருக்குன்னு சொன்னாங்க. Let's see. Another 10 more to go. Let's see how it goes. 45 kilometers done. 1283 meters elevation climb ஆகிருக்கு. ஃபைனல் டச்சில் லாஸ்ட் 5 கிலோமீட்டரில் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இப்போ பயங்கரமான ஒரு கிளைம்ப் ஏறிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. I can literally feel my calves are crying. Heart rate 132, 45.10. Good. Let's see how it goes. Another 5 more to go. It's not going to be normal, that's for sure. Right, let's see. Last 4 kilometers தான் வந்து கொஞ்சம் ப்ரூட்டாக இருக்குது. பட் the views are amazing. What's the brutality? Literally cliff ஃபுல்லாக பார்க்க முடியுது. Nice trail. போயிட்டே இருக்கு. பார்ப்போம். தரம் வச்சு செய்யுது. Hello. Hey, all the best. Thank you. 80 kilometer runner. Actually ரிட்டன் போயிட்டுருங்க. ஒருத்தங்கிட்ட கேட்டேன் நான், எனிமோ ஒரு கிளைம்னு கேட்டேன். சிம்பிளாக சொன்னாங்க எஸ் அண்ட் இட் இஸ் ப்ரூட்டல் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த ப்ரூட்டல்ங்கிறது இப்போ தான் புரியுது. இட்ஸ் ரியலி ப்ரூட்டல், ஹார்ட்கோர் ப்ரூட்டல். மேலே என்னமோ இருக்குது, போய் பார்க்கலாம். அதுவான்னு தெரியலை. There are some burials here. மேலே வந்து they told there's a very ancient, like thousands and thousands of years back burial இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. Let's go and see what it is. இந்த பரியல் வந்து ட்ராக்கில் கிடையாதான். ஸோ we have to take a separate route which is not in the course. அது போயிட்டு வரணும் போல். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இங்கே வந்து ஒரு வாலண்டியர்ஸ் வந்து வெப்பில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க வே மார்க்கிங்க்கு. இங்கே கவர் பண்ணிட்டேன்னு காட்டுறதுக்கு. அடுத்து திரும்ப நம்ம அந்த லாஸ்ட்டாக ட்ரிங்க் எடுத்துக்கிட்ட எய்ட் ஸ்டேஷன் போகணும். அதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. அனதர் 4 kilometers to go. பார்ப்போம்.
48 kilometers டன். ரொம்ப ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணேன். அங்கே லோக்கலில் மக்கள் ஒருத்தங்க அவங்ககிட்ட சக்கரை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டதுனால இதுதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. another 2 more kilometers. Okay, I'll see. I'll try to finish strong. Going good. Let's go. 49 done. Last 1 kilometer. Feeling good. இப்போ heart rate 110. Total 1453 meters elevation climb ஆயிருக்கு. Activity time 9 hours 5 minutes. Okay, another 10 minutes probably. So 9:15 அந்த டைம் போல் முடிக்கிற மாதிரி இருக்கும். Good. Let's see how it goes. Right. இந்த ஊர்லலாம் வைக்கப்பில்ல போர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு பந்தல் மாதிரி போட்டு மேலே போட்டுடுறாங்க. மாடு கீழே கட்டினாங்கன்னா அப்படியே கீழே இருந்து உருவிக்குவாங்க. அப்படியே அது கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ரைட்டு. ஆல்மோஸ்ட் ஆச்சு. என் வாட்சில் 50 கிலோமீட்டர் வந்துச்சு. இன்னும் few more meters to go. எலிவேஷன் 1506 ஆகிருக்கு. ஓகே, ஐம் ஜஸ்ட் லைக் வழி மேலே விழி வச்சு பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு நிற்கிறேன். எங்கேடா ஃபினிஷ் பாயிண்ட்டு வரும்னு சொல்லிட்டு. டைம் வந்து 9:22. ரைட், ஆல்மோஸ்ட் தேர். லெட்ஸ் கோ. ஓகே, ஃபைனலி வந்தாச்சு. ஃபினிஷ் பாயிண்ட். நைஸ். ஃபோட்டோனால ஏறாங்கப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஃபோட்டோகிராஃப். தேங்க்யூ. ரைட்டு. உள்ளேனையா உள்ளதான் ஃபினிஷ். எங்கே இல்லையா? ஆமாம், அது வேறையா? ரைட்டு. ஏய், சாப்பாடு ஆனியன் சிப்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட்டு, போதும் இதுக்கு மேலே எங்கே ஓடுறது? எல்லாம் ரைட்டுப்பா, முடிஞ்சு. ஒரு வழியாக முடிச்சாச்சு. என்ன அதுன்னு பார்க்கலாம். சரி, ஆமாம் அது வேறு வாங்கணும். இருங்க, அதுக்கு அது ரெக்கார்டு போட்டிக்கலாம். ரைட்டு, $100 தராங்கப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. How was your feeling for 50? How was your feeling for 50? உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? It was awesome. அதாவது கடைசி வச்சுக்கணும். ட்விஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா? ட்விஸ்ட் ஆசம் ட்விஸ்ட்டு.